என்னம்மா, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல என்ன சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு. சாரி அண்ணா, நான் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகேம்மா. அப்புறம் மித்ரா, எல்லாருக்கும் மேல ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மேல இருக்க ரூம்லயே தங்க வச்சுக்கோ, ஓகேவா? இப்போதைக்கு மேல போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க. ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க என்றான் அர்ஜுன். ஓகே மாமா என்றவன் நண்பர்களை அழைத்து கொண்டு நிலாவை ஒரு பார்வை பார்க்க அவளும் மறுபேச்சு பேசாமல் அவன் பின்னாலேயே சென்றாள். மாடியில் நண்பர்களை அவரவர் அறைகளில் தங்க வைத்த மித்ரன் நிலாவையும் ஒரு தனி அறையில் விட்டுவிட்டு, ரெடி ஆயிட்டே இரு நிலா, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன் சரியா என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். பிறகு மித்ரன் தயாராகிவிட்டு நிலாவை கீழே அழைத்து செல்லலாம் என்று அவள் அறை கதவை தட்டினான். உள்பக்கம் தாழ்பால் போடாமல் இருந்ததால் கதவு மெல்ல தானாக திறந்து கொள்ள உள்ளே தெரிந்த காட்சியை கண்ட மித்ரன் அப்படியே ஒரு நிமிடம் உறைந்து நின்றான். நிலா ஒரு அழகான பட்டுப்பாவடை தாவணியில் தலையில் மல்லிகை பூ சூடி நின்றிருந்தாள். கண்ணாடி முன்னின்று அவள் தன் கம்மலை சரி செய்து கொண்டிருந்த போது அதன் பிம்பத்தில் தெரிந்த அவளது பேரழகு மித்ரனை மதிமயக்கியது. என்ன மித்ரன் இப்படி பாக்குறீங்க என்று நிலா வெட்கத்துடன் கேட்க, மித்ரன் மெதுவாக அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். கண்ணாடி வழியாக அவளது கண்களை பார்த்தபடியே, நிலா, நீ எப்பவும் அழகா இருப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஏனோ உன்னை ஒரு தேவதையை பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த பாவாடை தாவணி உனக்கு அவ்வளோ எடுப்பா இருக்குது என்று ரகசிய குரலில் கூறினான். அதை கேட்டதும் நிலாவின் முகம் ஆப்பிள் பழம் போல சிவக்க, மித்ரன் மெதுவாக அவளது தோள்களில் கை வைத்து தன் பக்கம் திருப்பினான். நிலா, நேத்து ராத்திரி வரைக்கும் இருந்த உன்னோட அந்த பயமெல்லாம் இப்போ போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிரிப்பு உன் முகத்துல எப்பவும் இப்படியே இருக்கணும் என்று சொல்லி அவனது கன்னத்தை மென்மையாக தட்டினான். நிலா அவனது சட்டை காலரை சரி செய்து கொண்டே, நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எதுக்குமே பயமில்லை மித்ரன் என்று அவனது மார்பில் சாய்ந்து கொள்ள, அந்த அறையில் மௌனமான ஒரு காதல் சங்கீதம் ஒலித்தது. சரி சரி, கீழே அண்ணா நம்மளை தேடுவாரு, நம்ம இப்ப கிளம்புவோம் என்று நிலா அவனை இழுத்து கொண்டு கீழே வந்தாள். கீழே வந்தபோது அங்கே ஒரே கலகலப்பாக இருந்தது. டெக்கரேஷன் செய்யும் ஆட்கள் மேடையை பூக்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்க, சிவா ஒரு பக்கம் தோரணங்களை சரி செய்து கொண்டிருந்தான். காவியா கையில் ஒரு பெரிய சந்தன கிணத்தை வைத்துக் கொண்டு, ஹே நிலா, வந்துட்டியா, பாடி, இதையெல்லாம் யாழினி ரூம்ல கொண்டு போய் வைப்போம் என்று நிலாவை அழைத்து சென்றாள். போகும் அவளையே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன். யாழினியின் அறையில் அவளது வளைகாப்பிற்கு தேவையான நகைகளையும் பட்டுப்புடவைகளையும் காவியாவும் நிலாவும் சேர்ந்து அழகாக அடுக்கி வைத்தனர். யாழினி தன் தோழி காவியாவையும் தம்பியின் காதலியான நிலாவையும் பெருமையுடன் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். இரவு உணவு நேரம் வந்தபோது பங்களாவின் பெரிய டைனிங் டேபிளில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்தனர். அர்ஜுன் தலைப்பில் அமர்ந்திருக்க, ஒரு பக்கம் யாழினியும் காவியாவும், மறுபக்கம் மித்ரன், நிலா மற்றும் சிவா அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் தன் கையாலேயே யாழினிக்கு சாதத்தை பிசைந்து ஊட்டிவிட அதை பார்த்து சிவா கிண்டலாக சிரித்தான். இங்க பாருங்கப்பா, இந்த அர்ஜுன் பண்ற ரொமான்ஸ, நாமளும் இப்படித்தான் இருப்போம்ல காவியா என்று சிவா கண்ணடிக்க, காவியாவோ, முதல்ல வாய மூடிட்டு அமைதியா சாப்பிடுங்க சிவா, அப்புறமா ரொமான்ஸ் பண்ணலாம் என்று அவனை மிரட்டினாள். அதே நேரம் சாப்பிடும் போது மித்ரன் மேஜைக்கு கீழே நிலாவின் விரல்களை தன் விரல்களால் கோர்த்து கொள்ள, நிலா திடுக்கிட்டு அர்ஜுனை பார்த்தாள். ஆனால் அர்ஜுன் எதையும் கவனிக்காதது போல சிரித்து பேசிக் கொண்டிருக்க, நிலா மித்ரனை முறைத்து பார்த்துவிட்டு அவன் கொடுத்த ஒரு சிறு உணவு துண்டை ரகசியமாக வாங்கி கொண்டாள். அந்த ஒருவேளை உணவு ஒரு குடும்பமாக அவர்கள் அனைவரும் இணைந்ததை காட்டியது. கவலைகள் அனைத்தும் மறந்து சந்தோஷமும் கேலியும் கிண்டலுமாக அந்த இரவு ஒரு இனிமையான காவியமாக முடிந்தது. பங்களாவின் அந்த இரவு நிலவொளியில் தழுவலில் மெல்ல கரைந்து விடியலை நோக்கி நகர்ந்தது. அதிகாலை 4 மணிக்கே அர்ஜுன் எழுந்து விட்டான். ஜன்னல் வழியாக பார்த்தபோது தோட்டத்து வேலிகளில் படர்ந்திருந்த மல்லிகை செடிகள் பனித்துளியில் நனைந்து பாரம் தாங்காமல் தலை குனிந்து நின்றன. அர்ஜுன் மெதுவாக திரும்பி யாழினியை பார்த்தான். உறக்கத்தில் அவளது முகம் ஒரு அமைதியான கடல் போலவே இருந்தது. அந்த முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையும் அரும்பியிருந்தது. அதை பார்த்த அர்ஜுனோ, என்ன இவ தூக்கத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒருவேளை குழந்தை பொறுக்க போகுதுன்னு தன் குழந்தைய பத்தி கனவு காண்றாலோ என்னவோ என்று நினைத்து அவளது போர்வையை சரி செய்து விட்டு குளித்து தயாராகி கீழே இறங்கினான். கீழே இறங்கிய போது அந்த பெரிய ஹால் முழுவதும் மஞ்சள் நிற விளக்குகள் எரிய அங்கே ஒரு மங்களகரமான சூழல் நிலவியது. சிவா ஏற்கனவே எழுந்து டெக்கரேஷன் வேலைகள் முழுமையாக முடிந்து விட்டதா என்று சோதித்துக் கொண்டிருந்தான். என்னடா சிவா, இந்த நேரத்திலே வேலையை ஆரம்பிச்சுட்ட, சரியா தூங்கலையா என்ன
என்று அர்ஜுன் கேட்க சிவா ஒரு பெரிய பூச்சண்டை எடுத்து மேஜையில் வைத்தான். டேய் மச்சான், இன்னைக்கு என் தங்கச்சியா இன்னைக்கு விசேஷம், எந்த குறையும் இல்லாம பண்ணணும்ல. அதுவும் இல்லாம காவியா நேத்து நைட்டே என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்துருக்கா. அதுல ஒண்ணு மிஸ் ஆனாலும் இன்னைக்கு என் காது கிழிஞ்சிரும் என்று சிவா சிரிக்க அர்ஜுன் அவனது தோலை தட்டினான். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான், நீங்க எல்லாம் முன்னாடி நின்று இதை பண்றதுனாலதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இல்லனா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கும். டேய், நமக்குள்ள என்னடா ஃபார்மாலிட்டிஸ், நீ போய் மத்த வேலையை பார்ப்போ, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றதும் அர்ஜுன் அங்கிருந்து நகர்ந்தான். சிறிது நேரத்தில் மாடியிலிருந்து மித்ரன் தயாராகி இறங்கி வந்தான். அவனது கண்களில் உறக்கமின்மை தெரிந்தாலும் உற்சாகத்திற்கு பஞ்சமில்லை. மாமா என்று அழைத்து கொண்டே வர, டேய் மித்ரா வா வா, என்னடா இவ்வளவு சீக்கிரம் இருந்துட்ட, குளிச்சு வேற ரெடி ஆயிட்ட போல இருக்கே என்றான் அர்ஜுன். ஆமா மாமா, இன்னைக்கு அக்காவுக்கு ஃபங்க்ஷன், நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? எனக்கு நைட்டெல்லாம் சுத்தமா தூக்கமே வரல. எப்படா பொழுது விடியும்னு இருந்துச்சு, அதான் எழுந்து குளிச்சு தயாராகி வந்துட்டேன் என்ற மித்ரனை பார்த்தபோது அர்ஜுனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. யாரும் இல்லாமல் இருந்த தனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க காரணமான யாழினியை தன் மனதிற்குள்ளேயே கொஞ்சிக் கொண்டிருந்தான். சரிங்க மாமா, நானும் சிவானாவும் சேர்ந்து கோலத்தை பாத்துக்கிறோம், நீங்க மெயின் கேட் பக்கம் வேலை பார்க்கிற ஆளுகளை கவனிங்க என்றான் மித்ரன். அர்ஜுன் புன்னகையோடு, சரிடா மச்சான், ஆனா நிலா எழுந்திருச்சான்னு பாரு, அவளுக்கு இங்க யாரும் பழக்கம் இல்லல்ல, தயங்கி தயங்கி நிப்பா என்றதும் மித்ரன் தலையசைத்து விட்டு நிலாவின் அறைக்கு சென்றான். அங்கே நிலாவின் அறை கதவு பாதி திறந்திருந்தது. நிலா குளித்து முடித்து ஒரு எளிய சுடிதாரில் தலையை துடித்துக் கொண்டே ஜன்னல் ஓரம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மித்ரன் மெதுவாக உள்ளே சென்று நிலா என்று அழைக்க அவளோ திடுக்கிட்டு திரும்பினாள். அவளது முகம் காலையிலேயே ஒரு புதிய பொலிவுடன் இருந்தது. மித்ரன், என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்துட்டீங்க என்று கேட்க மித்ரன் அவளுக்கு மிக அருகில் சென்று நின்றான். இன்னைக்கு விசேஷம் ஆரம்பிக்க போகுது நிலா, அக்காவுக்கு வளகாப்பு இல்ல, அதான் சீக்கிரமா எழுந்துட்டேன். நீதான் இன்னைக்கு காவியாக்கா கூட சேர்ந்து அவங்களுக்கு உதவியா இருக்கணும். மாமா உன் மேல நிறைய மதிப்பும் பாசமும் வச்சிருக்காரு, தெரியும் இல்ல என்றதும் நிலா நெகிழ்ச்சியுடன், தெரியும் மித்ரன், இந்த மாதிரி ஒரு அன்பை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை தெரியுமா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்று சொன்னாள். மித்ரன் அவளது ஈரமான கூந்தலை ஒதுக்கிவிட்டு, இனிமே அந்த அன்புக்கு குறைவே இருக்காது என்று அவளது கைகளை பற்றி ஒரு மென்மையான அழுத்தம் கொடுத்தான். சரி, நீ சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியாகு, நான் கீழே போறேன் என்றவன் பின்பு என்ன நினைத்தானோ திரும்பி வந்து, நீ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட போற என கேட்டான். நான் இந்த சுடிதார் ஏதாவது போடலாம்னு இருக்க என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே, வேண்டாம், உன்கிட்ட ஏதாவது ஆஃப் சாரி இல்ல சாரி மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட்டிக்கோவே பிளீஸ் என்றான். இல்ல மித்ரன், நான் சாரி எதுவும் எடுத்துட்டு வரல, ஒரு ஆஃப் சாரி தான் எடுத்துட்டு வந்தேன், அதை நேத்தே கட்டியாச்சு என்றாள். சரி, அப்போ உன்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதையே போட்டுக்கோ என்றவன் அவளை இன்று புடவையில் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தான் இருந்தான். ஆனால் அது நடக்காது என்று தெரிந்ததும் தன் மனதை தேற்றிக்கொண்டு அமைதியாக அந்த அறையை விட்டு சென்றான். அவன் சென்ற அடுத்த 10 நிமிடத்தில் காவியா உள்ளே நுழைந்தாள். நிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ரெடி ஆயிட்டியா? ஆமாக்கா, ரெடி ஆயிட்டேன். என்னடி இது, நல்ல நாள் அதுவுமா இப்படி சுடிதார போட்டுட்டு நிக்கிற, புடவை ஏதாவது கட்ட வேண்டியது தானே? நான் சாரி எதுவும் எடுத்துட்டு வரலக்கா, சுடிதார் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன பொண்ணு நீ, இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் புடவை கட்டினா தானே அழகமா இருக்கும். அதான் அர்ஜுன் அண்ணா ஆல்ரெடி உனக்கு ஒரு சாரி வாங்கி வச்சுட்டாங்க, நான் தான் அதை நேத்தே கொடுக்க மறந்துட்டேன், இப்ப கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். இந்த சாரியை கட்டிக்கிட்டு ரெடி ஆகு. உனக்கு சாரி கட்ட தெரியும் இல்ல? இல்ல நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஐயோ இல்லக்கா, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஆனா பிளவுஸ் உள்ள ஒரு ரெடிமேட் பிளவுஸ் இருக்குதுடி, செக் பண்ணி பாரு, சைஸ் உனக்கு கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காலில் வெந்நீர் ஊற்றியது போல வேக வேகமாக ஓடிவிட்டாள் காவியா. பின்பு நிலா கதவை லாக் செய்து விட்டு வந்து அந்த இளம்பச்சை நிறத்திலான சாஃப்ட் சில்க் புடவையை தன் கையால் வருடி பார்த்தாள். இந்த சாரி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே என்று யோசித்தபடியே அதை கட்டி முடித்தவள் கண்ணாடியில் பார்க்கும் போது அவளுக்கே தன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். மணி 8 ஆகியதும் அர்ஜுனின் வீட்டிற்கு உறவினர்கள் ஒவ்வொருவராக வர தொடங்கினர். அனைவரையும் சிவாவின் அப்பாவும் அர்ஜுனும் வாசலில் நின்று இன்முகத்தோடு வரவேற்றனர்.
கதிரவன் மட்டும் சற்று முன்னதாகவே வந்துவிட்டதால் வாங்க மாமா என்று அர்ஜுன் அவர் கையை பற்றி கொள்ள கதிரவனின் கண்கள் கலங்கியது. மாப்ள, கமலா இன்னும் கோவத்துல தான் இருக்கா. ஆனா நான் அவளை வர சொல்லி கட்டாயப்படுத்திருக்கேன், வருவான்னு நினைக்கிறேன் என்று தயங்கியபடியே கூறினார். அர்ஜுன் அமைதியாக வருவாங்க மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றான். மேலே அறையில் யாழினியை அலங்கரிக்கும் படலம் நடந்து கொண்டிருந்தது. காவியாவும் நிலாவும் சேர்ந்து அவளுக்கு ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவையை கட்டிவிட்டனர். காவியா யாழினியின் கழுத்தில் இருந்த நகைகளை சரி செய்ய, நிலா அவளுக்கு புடவை மடிப்பை சரி செய்து கொண்டிருந்தாள். ஹே யாழினி, இன்னைக்கு நீ நிஜமாவே ஒரு மகாராணி மாதிரி இருக்கடி என்று காவியா கிண்டல் செய்ய, யாழினி வெக்கப்பட்டு போதுண்டி காவியா, நீயும் நிலாவும் தான் இன்னைக்கு என்ன இவ்வளோ அழகா மாத்திருக்கீங்க என்றாள். நிலாவை பார்த்து, நிலா இங்க வாயேன், என் பக்கத்துல வந்து உட்காரு, நீயும் இந்த வீட்டோட ஒரு பொண்ணுதான், கூச்சப்படாம இரு சரியா என்று யாழினி அவள் கையை பிடித்து கொண்டாள். பின்பு விழா தொடங்கியது. ஹால் முழுவதும் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க யாழினியை மெதுவாக மேடைக்கு அழைத்து வந்தனர். நிலாவும் காவியாவும் யாழினியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு கீழே வர, அர்ஜுன் மேடைக்கு அருகே நின்று அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் இருந்த அந்த தீராத காதல் யாழினிக்கு ஒரு பெரிய பலத்தை தந்தது. சிவா மேடையில் நின்று பூக்களை தூவ, காவியா ஒரு பக்கம் மங்கள ஆரத்தி எடுக்க தயாராக இருந்தாள். தன் அக்காவோடு சேர்ந்து வரும் நிலாவை, அதுவும் அவளை புடவையில் பார்த்ததும் மித்ரன் ஒரு நிமிடம் தன்னையே தொலைத்து போய் அப்படியே உறைந்து நின்றான். அவனது அந்த உற்று பார்க்கும் பார்வை நிலாவின் உடலை வருடி செல்ல, கூச்சத்தில் அவள் முகமெல்லாம் சிவந்து விட்டது. அப்பொழுது யாழினி நிலாவின் முகத்தை பார்த்துவிட்டு, நிலா எனக்கா இல்ல உனக்கா விழா, நீயே அநியாயத்துக்கு வெக்கப்பட்டு இருக்க, உன் முகம் எப்படி சவந்து போயிருக்கு பாரு, உன் வெக்கத்தை அது அப்படியே பளிச்சுன்னு காட்டி கொடுக்குது என்று கூற, நிலாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மேடைக்கு யாழினியை கொண்டு வந்து விட்டுவிட்டு அங்கிருந்து குடுகுடுவென்று ஓடிவிட்டாள். அவள் வெட்கப்பட்டு ஓடுவதை பார்த்த மித்ரனுக்கு இப்பொழுதே அவளிடம் விளையாட வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அது மட்டுமில்லாமல் தன் காதலியை சேலையில் நன்றாக ரசிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் வந்தது. உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவளின் பின்னாலேயே சென்றான். நிலா வேகமாக மேலே ஏறி தன்னுடைய அறைக்குள் நுழைந்தவள் கதவை சும்மா சாத்திவிட்டு சுவரில் சாய்ந்து நின்று மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள். அதே நேரம் மித்ரன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய, சுவரோரம் சாய்ந்து நின்று பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த நிலாவை பார்த்து புன்னகைத்தபடியே அந்த அறையின் கதவை உள்பக்கமாக பூட்டினான். கதவு பூட்டும் சத்தத்தில் நினைவு வந்தவள் பட்டென்று திரும்பி பார்க்க, அங்கே மித்ரன் இவளை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டு நின்றான். அதை பார்த்ததும் இவ்வளவு நேரம் இருந்த பூரிப்பு ஒரு நொடியில் காணாமல் போய், இப்பொழுது அவளுடைய இதயம் தடதடவென்று பயத்தில் துடிக்க ஆரம்பித்தது. பயத்தில் அவளுடைய உதடுகள் நடுங்கிக் கொண்டிருக்க, அதை பார்த்த மித்ரனுக்கு சொல்ல முடியாத உணர்வுகள் எல்லாம் உடலில் பொங்கி எழுவது போல இருந்தது. அங்கேயே கதவில் சாய்ந்து நின்றவன் தன் 2 கைகளையும் மார்புக்கு குறுக்கி கட்டிக்கொண்டு அவளை மேலிருந்து கீழ் வரை அணு அணுவாக ரசித்தான். அது ஏனோ அவளுக்கு கூச்சத்தில் உடம்பெல்லாம் நெளிந்தது. மித்ரன், எதுக்கு இப்படி பாக்குறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் கதவு திறங்க, நான் கீழே போகணும், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அது எனக்கு தெரியும் நிலா, நான் உன்னை சாரி கட்ட சொன்ன போது நீ என்கிட்ட சாரி எல்லாம் இல்லைன்னு சொன்னியே, இப்போ எப்படி கிடைச்சது? அது காவியாக்கா தான் கொடுத்தாங்க. யாழினி அண்ணி நேத்தே வாங்கி வச்சிருந்தாங்களாம் எனக்காக, அதனால தான் நானும் கட்டிக்கிட்டேன். நல்லா இருக்கா? நான் பார்க்கறதுலயே உனக்கு தெரியலையா அது நல்லா இருக்கா இல்லையான்னு என்று கேட்டுக்கொண்டே முன்னேற, நிலா பயத்தில் அப்படியே பின்னால் நடந்து சென்று கொண்டிருந்தாள். இப்போ எதுக்கு நீ பின்னாலே நகர்ந்து போயிட்டு இருக்க? மித்ரன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் கீழே போகணும் என்று பயந்தபடியே கூற, அதை பார்த்த மித்ரனுக்கு சிரிப்பு தான் வந்தது. இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை பிடிச்சு தின்ற மாட்டேன். ஜஸ்ட் இந்த சாரியில உன்னை இன்ச் பை இன்ச்சா ரசிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னோட வருங்கால பொண்டாட்டிய முதல் தடவையா புடவையில பாக்குறேன், அவளோட அழக முழுசா பார்க்க வேண்டாமா? இப்படி நீ ஓடிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது, எப்படித்தான் பாக்குறது என்று கேட்டு மீண்டும் மீண்டும் அவள் பின்னாலேயே நகர அவள் கட்டிலின் அருகே சென்று விட்டாள். மித்ரனும் அவளை விடாமல் முன்னேறி வந்து கொண்டிருக்க, பட்டென்று கட்டிலில் கால் தடுமாறி விழப்போனவளை தாங்கி பிடிக்க வேகமாக சென்றான் மித்ரன். பேலன்ஸ் இல்லாமல் இருவரும் கட்டிலில் உருண்டு விழுந்தனர். அவன் கீழேயும் அவள் மேலேயும் கிடக்க ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று இருவருக்குமே புரியவில்லை. உடலில் மின்சாரம் தாக்கியதை போன்ற ஒரு உணர்வு எழுந்து இருவர் உடலும் சிலிர்க்க ஆரம்பித்தது.
மித்ரன் அவளை இடையோடு இறுக்கி பிடித்திருக்க அந்த அழுத்தத்தில் நினைவு வந்தவள் தான் இருக்கும் நிலை கண்டு பட்டென்று அவன் மேலிருந்து எழுந்திருக்க பார்த்தாள். அவன் விட்டால் தானே எழுந்திருப்பதற்கு, அவன்தான் இடையோடு சேர்த்து பிடித்திருந்தானே. மீண்டும் அவன் கண்களை பார்த்தவள், மித்ரன் விடுங்க, என்ன பண்றீங்க, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்றாள். இப்போ நான் உன்னை என்ன பண்ண? உன்னை இவ்வளோ கிட்டத்துல பாக்கிறதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் இதுக்கப்புறம் கிடைக்குமா? நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா என்றவன் அவனுடைய கைகளை எடுத்து அவள் கன்னத்தில் வைத்து வருட, நிலா அப்படியே கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளின் அந்த நிலையையும் ரசித்தவன் மெதுவாக அவள் தாடையை தன் பக்கமாக திருப்பி அவள் நெற்றியில் ஒரு முத்தம் பதித்தான். அவ்வளவுதான். நீலா பாட்டென்று அவனை தள்ளிவிட்டு விட்டு பதட்டத்தில் வேகமாக வந்து கதவை திறந்து கொண்டு கீழே ஓடிவிட்டாள். பின்பு மெத்தையிலிருந்து எழுந்து அமர்ந்த மித்ரன், தப்பிச்சிட்டாளே, எப்படி எஸ்கேப் ஆயிட்டா? இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள இன்னொரு டைம் மாட்டாமல போயிடுவா. நானும் நல்லவனா இருக்கணும், படிப்பு முடிகிற வரைக்கும் எதுவும் வேண்டாம்னு பார்த்தா மனுஷனை உசுப்பேத்துற மாதிரியே வந்து கடுப்பேத்துறாளே. ஆண்டவா, என்னால முடியல என்று புலம்பியவன் பின்பு மீண்டும் கீழே இறங்கி சென்று ஃபங்க்ஷன் இருக்கும் இடத்திற்கு நின்று கொண்டான். ஆனால் எங்கிருந்தாலும் அவனுடைய பார்வை நிலாவின் மீதே இருந்தது. அவளும் அவன் பார்வையை பார்த்து அடிக்கடி வெட்கப்பட்டு கொண்டே இருந்தாள். அப்பொழுதுதான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது. வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் கமலா உள்ளே நுழைந்தாள். அவள் வந்த விதம் ஒரு புயல் வீசுவது போலவே இருந்தது. அவளது கண்கள் நேராக மேடையில் இருந்த யாழினியை பார்த்தது. பிறகு பக்கத்தில் இருந்த நிலாவை பார்த்ததும், யார் இந்த பொண்ணு, புதுசா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே, அதுவும் யாழினி கூட இவ்வளவு நெருக்கமா நின்னுகிட்டு இருக்கு என்று கதிரவனிடம் கேட்க, அவரோ, அந்த பொண்ணு பேரு நிலாமா, நம்ம மித்ரனோட படிக்குது என்றார். அதுதான் தாமதம். கமலாவின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. கமலா நேராக மேடைக்கு வந்து கதிரவனிடம், என்னங்க, அப்ப நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? இந்த அனாத பொண்ணை எதுக்கு இங்க மேடை வரைக்கும் ஏத்தி வச்சிருக்காங்க? என் பிள்ளைய மயச்சு வச்சிருக்க இவளுக்கு இங்க என்ன வேலை என்று உரத்த குரலில் கேட்க, அங்கிருந்தவர்களின் பேச்சுக்கள் அடங்கி ஒரு பெரிய நிசப்தம் நிலவியது. அந்த பெரிய ஹாலில் நிலவிய நிசப்தத்தை உடைத்து கொண்டு கமலாவின் குரல் இன்னும் உச்சத்திற்கு சென்றது. அவர் மேடையின் நடுவே நின்று நிலாவை அருவருப்போடு பார்த்தார். என்ன மாப்பிள, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஊருக்கே அட்வைஸ் பண்றீங்க, ஆனா உங்க வீட்டு விசேஷத்துல இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்ய விடுறீங்க? இந்த பொண்ணு நிலா யாரு? இவளோட அப்பா அம்மா யாரு? எந்த ஊரு, என்ன ஜாதி, என்ன குலம்னு எதுவே தெரியாம ஒரு தெருவுல போறவளை கூட்டிட்டு வந்து என் பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இது அசிங்கமா இல்லையா என்று கமலா விஷத்தை கக்கினார். யாழினி கண் கலங்கி, அம்மா போது நிறுத்துங்க என்று சொல்ல முயல கமலா அவளையும் விடவில்லை. நீ வாய முடியாணி, உனக்கு இப்பதான் வளகாப்பு நடக்குது, அதுக்குள்ள உன் தம்பிக்கு இப்படி ஒரு வேனையை கொண்டு வந்து வச்சிருக்கா இவ. ஒருவேளை இவளுக்கு சொந்தம்னு யாரும் இல்லாததுனால இப்படி வசதியான இடத்த பார்த்து என் பிள்ளைய வளைச்சு போட்டுட்டா போல என்று நிலாவின் கேரக்டரையே சிதைப்பது போல பேசினார். நிலா அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து விடுவது போல துடித்து கொண்டிருந்தாள். அவளது தேம்பல் சத்தம் அந்த நிசப்தத்தில் மிக தெளிவாக கேட்டது. மித்ரன் கோவத்தில் தன் பற்களை கடித்தபடி, அம்மா வார்த்தை அளந்து பேசுங்க, நிலாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கத்தினான். அப்பொழுது அர்ஜுன் மித்ரனை தடுத்து நிறுத்திவிட்டு மெதுவாக முன்னே வந்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அவன் கமலாவின் அருகில் சென்று அவரை நேருக்கு நேராக பார்த்தான். அந்த பார்வையில் இருந்த கூர்மை கமலாவை ஒரு நிமிடம் மௌனமாக்கியது. அத்த, இவ்வளோ நேரம் நீங்க பேசினத நான் பொறுமையா கேட்டதுக்கு காரணம் நீங்க யாழினியோட அம்மா, என் மாமியார் அப்படிங்கிற ஒரே ஒரு மரியாதைக்காகத்தான். ஆனா அந்த மரியாதையும் தாண்டி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நான் சொல்றத கேளுங்க என்று அர்ஜுன் தனது கரகரப்பான கனமான குரலில் பேச தொடங்கினான். நிலாவோட ஜாதி என்ன, குலம் என்னன்னு கேட்டீங்களே, அவளோட ஜாதி நேர்மை, அவளோட குலம் அன்பு. அது உங்களை போன்றவங்களுக்கெல்லாம் புரியாது. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பில்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவளோட குணத்தை சந்தேகப்படுறது இருக்குதே, அதுதான் இந்த உலகத்திலேயே மிக பெரிய பாவத்தை. அப்பொழுதும் விடவில்லை, மேலும் தொடர்ந்தான். நிலா ஒன்னும் தெருவுல போறவ கிடையாது. இவளோட கௌரவத்துல கை வைக்கிறது இந்த அர்ஜுனோட கௌரவத்துல கை வைக்கிறதுக்கு சமம். நீங்க வசதியை பத்தி பேசுறீங்கல்ல, இந்த வீடு, இந்த பங்களா, இந்த சொத்து, இதுல எல்லாத்துக்கும் நிலாவுக்கும் சொந்தம். அவளை தத்தெடுத்த அண்ணனா நான் அவளுக்கு இதையெல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னா உங்களால என்ன பண்ண முடியும்?
மித்ரன் இவளை விரும்பினதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு தப்பான பொண்ணை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு என் மச்சான் ஒன்றும் முட்டாளும் கிடையாது. கமலா மூச்சிரிக்க, என்ன இருந்தாலும் ஒரு அனாதைய ஏன் வீட்டுக்குள்ள மருமகளா என்று இழுக்க அர்ஜுன் குறுக்கிட்டான். அனாதைன்னு இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன் அத்த. இன்னையில இருந்து நிலா அனாதை இல்ல. அவளுக்கு அண்ணனா நான் இருக்கேன், அண்ணியா யாழினி இருக்கா, அக்காவா காவியா இருக்கா. இவளோட கல்யாணத்தை ஒரு இளவரசி மாதிரி நான் நடத்தி காட்டுவேன். அப்பவும் இதே மாதிரி மேடையில வந்து நீங்க நிக்கத்தான் போறீங்க. ஆனா அப்போ பேசுறதுக்கு உங்ககிட்ட வார்த்தை இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நிலா தன்னோட குணத்தால உங்களை வெக்கப்பட வைப்பா என்று அர்ஜுன் கூறி முடித்தான். கதிரவன் ஆச்சரியத்தில் தன் மருமகனை பார்த்து கொண்டிருந்தவர், மாப்ள, இவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். கமலா, இனி ஒரு வார்த்தை பேசாத, இப்போ விசேஷத்தை மட்டும் பாரு என்று அவர் உறுதியாக சொல்ல கமலாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அர்ஜுன் அங்கிருந்த உறவினர்களை பார்த்து புன்னகைத்து, மன்னிக்கணும், சின்ன குடும்ப பிரச்சனை, இப்ப நம்ம விசேஷத்தை தொடரலாம் என்று சொல்ல மங்கள இசை மீண்டும் ஒலிக்க தொடங்கியது. சிவா மெதுவாக மித்ரனிடம் வந்து, டேய் மித்ரா, ஆனாலும் நீ லவ் பண்றியாடா? காலேஜுக்கு போய் சேர்ந்து 1 வருஷம் தானடா ஆக போகுது. படிக்கிற காலத்திலேயே ஆளாளுக்கு ஒரு பிள்ளைய செட் பண்ணிட்டீங்கடா. என்ன பாரு, டாக்டருக்கு படிக்கும் போது எந்த பிள்ளையும் செட் பண்ணல, ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும் போதும் செட் பண்ணல. ஏதோ இந்த அர்ஜுனோட ஆபீஸ்க்கு வந்து போக உங்க அக்கா யாழினியோட ஃப்ரெண்டா இந்த காவியா இருக்க போய் கையில கால்ல விழாத குறையா கெஞ்சு கூத்தாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா தான் இருக்கு. நீ செஞ்சத நான் என்னைக்கும் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். இப்போ உனக்குன்னு நீ ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிட்டல்ல, பொறுமையா நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ, சரியா? அர்ஜுன் உனக்காகவும் நிலாக்காகவும் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா. இனிமே உனக்கு எந்த பயமும் இல்லை என்று நெகிழ்ச்சியோட சொன்னான். நிலா அர்ஜுனை பார்த்து, ரொம்ப நன்றி அண்ணா என்று மனதுக்குள் அழைத்து தன் நன்றியை கண்ணீரால் சொன்னாள். யாழினிக்கு தன் தம்பி காதலிக்கிறான் என்ற செய்தி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த நிமிடம் அர்ஜுன் செய்த காரியத்தில் தன் கணவன் மீது இருந்த காதல் இமயமலை அளவுக்கு உயர்ந்தது. பங்களாவின் அந்த பெரிய ஹாலில் நிலவிய இறுக்கம் அர்ஜுனின் அதிரடி பதிலுக்கு பிறகு மெல்ல கரைய தொடங்கியது. அர்ஜுன் ஒரு சைகை காட்ட நாதசுர கலைஞர்கள் மீண்டும் ஸ்ருதி கூட்டி மங்கள இசையை முழங்கினர். மேடையில் ஒரு அழகான தேக்கு மர ஊஞ்சலில் யாழினி அமர்த்தப்பட்டிருந்தாள். அவளது இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவையின் ஜொலிப்பும் தலையில் சூடியிருந்த மல்லிகை பூக்களின் நறுமணமும் அந்த இடத்தையே ஒரு தேவலோகமாக மாற்றியிருந்தது. நீலா அவளுக்கு பக்கத்திலேயே நின்று ஒரு தங்க தட்டில் சந்தனம், குங்குமம் மற்றும் பன்னீர் சொம்பை ஏந்தியபடி அர்ஜுனின் தங்கைக்கு உரிய உரிமையோடு நின்றிருந்தாள். இந்த சலசலப்புக்கு இடையில்தான் சிவாவின் அப்பாவும் அம்மாவும் பதற்றத்துடன் மேடைக்கு அருகே வந்தனர். சண்முகம் அர்ஜுனின் தந்தைக்கு மிகவும் நெருக்கமானவர். அர்ஜுனை தன் மூத்த மகனாகவே கருதி மறுப்பவர். சிவாவின் அம்மா நேராக கமலாவின் அருகே சென்று அவரது கையை பற்றி கொண்டவர், என்ன கமலா, விசேஷ வீட்டுல இப்படி ஆவேசப்படுற? அர்ஜுன் தம்பி ஒரு முடிவெடுத்தா அதுல ஒரு நியாயம் இருக்கும். நிலா பொண்ண பார், எவ்வளோ லட்சணமா நம்ம யாழினிய பாத்துக்கிறான்னு. விசேஷத்தை நிறுத்தாதவா, வந்து பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு என்று பக்குவமாக சொல்ல கமலாவின் பிடிவாதம் சற்று தளர்ந்தது. சிவாவின் அப்பா கதிரவனிடம் சென்று, கதிரவன், மாப்பிள்ள சொல்றதுல அர்த்தம் இருக்கு. பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க விருப்பத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது சந்தோஷமா நடக்க வேண்டிய விசேஷம், முதல்ல முகத்தை இப்படி வச்சுக்காதீங்க என்று அமைதிப்படுத்தினார். மீண்டும் சடங்குகள் தொடங்கின. முதலில் சிவாவின் அம்மாதான் முன்னால் வந்து யாழினியின் நெற்றியில் சந்தனம் பூசி அவளது கன்னங்களில் திருஷ்டி கழித்து ஆசீர்வதித்தார். மருமக மகாராணி மாதிரி இருக்கணும் என்று அவர் சொல்ல யாழினி நெகிழ்ச்சியுடன் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அதன் பின் காவியாவும் நிலாவும் இணைந்து யாழினியின் கைகளில் வளையல்களை அடுக்கினர். கலகலவென்று ஒலித்த அந்த வளைகாப்பு சத்தம் அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு புது தெம்பை கெடுத்தது. காவியா கிண்டலாக சிரித்து கொண்டே, பாரியாணி, இந்த வளையல் சத்தத்தை கேட்டு உன் பாப்பா உள்ளேயே டான்ஸ் ஆட போகுது என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் கொள்ளென்று சிரித்தனர். எல்லோரும் நலங்கு வைத்து முடித்த பிறகு அர்ஜுனை மேடைக்கு அழைக்க அர்ஜுன் மேடைக்கு ஏறியதும் ஒரு எதிர்பார்ப்பு கலந்த நிசப்தம் நிலவியது. அவன் மெதுவாக யாழினியின் அருகில் சென்று அமர்ந்தவன்
அவளது நடுங்கும் கரங்களை பற்றி, எதுக்கும் பயப்படாத யாழினி, நான் இருக்கேன் என்று மௌனமாக தைரியம் சொன்னான். அர்ஜுன் முதலில் யாழினியின் நெற்றியில் சந்தனமிட்டு மங்கள குங்குமத்தை வைத்தான். பிறகு அவன் ஒரு சிறிய வெல்வெட் பெட்டியை திறந்து அதற்குள் மின்னும் வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு அழகான ஒட்டியானம் இருந்தது. அந்த ஒட்டியானத்தின் நடுவில் ஒரு சிறிய தொட்டில் போன்ற வேலைப்பாடும் செய்யப்பட்டிருந்தது. இதுதான் என்னோட பரிசு என்று சொல்லி அர்ஜுன் அவளுக்கு அந்த ஒட்டியானத்தை அனுப்பித்தான். இது வெறும் நகையில யாழினி, நம்ம குடும்பத்தோட கௌரவம். இனிமே நீயும் நம்ம குழந்தையும் தான் இந்த வீட்டோட மகாராணிகள் என்று அவன் சொல்லும் போது யாழினி ஆனந்த கண்ணீரில் திளைத்தாள். பங்களாவின் முற்றத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பந்தியில் அறுவசுவை உணவு பரிமாறப்பட்டது. அந்த இடமே ஒரு திருவிழா கோலம் போல பூண்டிருந்தது. அர்ஜுன் முன்னின்று ஒவ்வொரு இலையாக சென்று கவனித்துக் கொண்டிருக்க, சிவாவின் அப்பா கதிரவனுடன் அமர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு கனிவான மனிதர். அர்ஜுனின் தந்தைக்கு உற்ற நண்பராக இருந்தவர். இப்போது அர்ஜுனை தன் மூத்த மகனாகவே கருதி மதிக்கிறார். சிவாவின் அம்மா கமலாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு, என்ன கமலா, விசேஷ வீட்டுல இதெல்லாம் சகஜம்தான். அர்ஜுன் தம்பி ஒரு முடிவெடுத்தா அதுல ஒரு நியாயம் இருக்கும். நிலா பொண்ண பாரு, எவ்வளோ லட்சணமா நம்ம யாழினியை பாத்துக்கிறான்னு. நீயும் உன் மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வை என்று பக்குவமாக சொல்லிக் கொண்டிருந்தார். கமலாவின் முகத்தில் இன்னும் அந்த இறுக்கம் குறையவில்லை என்றாலும் அன்பான பேச்சால் அவர் சற்று அமைதியாகியிருந்தார். மித்ரனும் சிவாவும் பட்டுவேட்டி சட்டையில் மாப்பிள்ளை தோரணையில் பரிமாறும் வேளையில் படுவேகமாக இறங்கினர். சிவா தன் கையில் இருந்த பாயச வாளியோடு தன் அம்மாவின் இலைக்கு அருகில் வந்தான். ஏனம்மா, சாப்பாடு எப்படி இருக்கு? உங்க செல்ல பிள்ளை சிவா பரிமாறுதல்ல ருசி இன்னும் ஒரு தூக்கல் அதிகமா இருக்கா என்று குறும்பாக கேட்க அவர் சிரித்து கொண்டே, ருசி என்னவோ அதிகம்தான்டா, ஆனா நீ எப்போ இந்த மாதிரி ஒரு பந்திய உன் பொண்டாட்டி வளகாப்புக்கு போட போறன்னு தான் தெரியல. அர்ஜுனுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, நீ இன்னும் இப்படியே வம்பெடுத்துக்கிட்டே இரு என்று சிவாவின் காலை வாரினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த காவியா சிரிப்பை அடக்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள, சிவா அவளை பார்த்து ஒரு கணம் கண் சிமிட்டினான். காவியாவின் கண்கள் சிவாவின் குறும்புத்தனத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது. மறுபுறம் மித்ரன் நிலாவிடம் சென்று, நிலா, அர்ஜுன் மாமா உனக்கு கொடுத்த மரியாதை இருக்கே, அதுதான் இந்த விசேஷத்திலேயே உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். இனிமே நீ எதை பத்தியும் பயப்படாம தைரியமா இருக்கலாம் என்று மெல்லிய குரலில் சொன்னான். நிலா உணர்ச்சி வசப்பட்டு, நிச்சயமா மித்ரன், அர்ஜுன் அண்ணன் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்துட்டாரு. இந்த வீட்டுல எனக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரம் என் வாழ்நாள் முழுக்க மறக்காது என்று சொன்னவள் தன் தட்டில் இருந்த இனிப்பை ஒரு துண்டு சிரித்து மித்ரனுக்கு ரகசியமாக ஊட்டினாள். அந்த ஒரு சிறிய தொடுதல் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த காதலை இன்னும் ஆழப்படுத்தியது. சாப்பிட்டு முடித்த கையோடு பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்து வெற்றிலை பாக்கு போட்டுக் கொண்டிருந்தனர். அர்ஜுன், சிவாவின் அப்பா மற்றும் கதிரவன் மூவரும் ஒரு பக்கம் அமர்ந்து குடும்பத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி பேசிக் கொண்டிருக்க, நிலாவும் காவியாவும் யாழினியை மெதுவாக மாடிக்கு அழைத்து சென்றனர். யாழினிக்கு நீண்ட நேரம் அமர்ந்திருந்ததில் கால்கள் சற்று வீங்கி இருந்தன. நிலா அவளை கட்டிலில் அமர வைத்து அவளது கால்களை மென்மையாக பிடித்து விட்டாள். ஹனி, இன்னைக்கு அத்தை அப்படி பேசுறத நினைச்சலாம், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அவங்க மனசு ஒரு நாள் கண்டிப்பா மாறும் என்று நிலா ஆறுதல் சொன்னாள். யாழினி நிலாவின் கையை பற்றி கொண்டு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு நிலா, உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு என்று உணர்ச்சி பூர்வமாக சொன்னாள். அந்த இரவு பங்களாவே ஒரு நிம்மதியான மௌனத்தில் ஆழ்ந்தது. உறவினர்கள் அனைவரும் விடைபெற்று சென்ற பிறகு சிவாவின் அம்மாவும் அப்பாவும் தங்குவதற்காக அர்ஜுன் ஒரு தனி அறையை ஏற்பாடு செய்திருந்தான். அந்த நள்ளிரவு வேளையில் தோட்டத்தில் மல்லிகை வாசம் காற்றில் மிதக்க அர்ஜுன் தனியாக அமர்ந்திருந்தான். அப்பொழுது மித்ரன் மெதுவாக அவன் அருகில் வந்தவன், மாமா, நிலாவை பத்தி எல்லாரும் முன்னாடி நீங்க பேசினதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல என்று நெகிழ்ந்து சொல்ல, அர்ஜுன் அவன் தோளில் கையை போட்டு, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மித்ரா, நல்லா படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு வரணும். நிலாவையும் அதே மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். அப்பதான் கமலா அம்மாவோட வன்மம் மாறும், புரியுதா என்று அர்ஜுன் கொடுத்த அந்த அறிவுரை மித்ரனுக்கு புதிய தெம்பையே கொடுத்தது. பங்களாவின் அந்த நிசப்தமான நள்ளிரவு பொழுதில் ஜன்னல் திரைகளை தாண்டி வந்த நிலவொளி அறையெங்கும் ஒரு மெல்லிய நீல நிற போர்வையை படரவிட்டிருந்தது. காவியா கட்டிலில் அமர்ந்து தன் கழுத்தில் இருந்த கனமான நகைகளை களைந்து மேஜையில் வைத்தாள். விசேஷத்தில் அங்குமிங்கும் ஓடிய களைப்பு அவளது முகத்தில் தெரிந்தாலும் ஒரு மனைவியாக தன் குடும்பத்தில் ஒரு புது உயிர் வரப்போகும் சந்தோஷம் அவளது விழிகளில் மின்னியது.
கதவை தாழிட்டு விட்டு மெதுவாக தன் மனைவிக்கு அருகில் வந்தான் சிவா. அவனது பார்வையில் இருந்த தீவிரம் காவியாவை ஒரு நிமிடம் நிலைக்குலைய செய்தது. என்ன சிவா, என்ன அப்படி பாக்குறீங்க? ரொம்ப டயர்டா இருக்குப்பா, இன்னைக்கு பேசாம தூங்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாமே என்று அவள் சொல்லிக்கொண்டே படுக்க முற்பட சிவா அவளது கையை மென்மையாக பற்றி தடுத்தான். டயர்டா? இந்த ராத்திரியோட அழகு பார்த்த பிறகும் உனக்கு தூக்கம் வருதா காவியா? இன்னைக்கு விசேஷத்துல அர்ஜுன் மச்சான் யாழினிய பாத்துக்கிட்ட விதம், அவளுக்கு கொடுத்த அந்த முத்தம், இதையெல்லாம் பார்த்தப்போ எனக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா என்று கேட்டபடி அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். காவியா அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு என்ன ஓடிட்டு இருந்துச்சு என்று அவனது சட்டை காலரை பிடித்தபடி கொஞ்சலாக கேட்க சிவா அவளது முகத்தை நிமிர்த்தினான். என் தங்கச்சி யாழினிக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த சின்ன குழந்தைய தூக்கி விளையாடுறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட நமக்கும் ஒரு வாரிசு வேணும்னு தோணுதுடி. நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஒரு குட்டி சிவாவோ அல்லது குட்டி காவியாவோ ஓடி ஆடி விளையாடணும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் நான் போட்ட எஃபெக்ட் எல்லாம் பத்தலன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எஃபெக்ட் போட போறேன். நம்ம குழந்தைய பெத்துக்க போற அந்த அழகான பயணத்துக்கு இந்த ராத்திரி தான் என்னோட தொடக்கமா இருக்க போகுது என்று அவன் சொல்லியபடி அவளது காதோரம் தன் இதழ்களை கொண்டு சென்றான். அவனது சூடான மூச்சுக்காற்று அவளது பிடரியில் பட காவியா உடல் சிலிர்த்து அவனது தோள்களை இறுக பற்றி கொண்டாள். சிவா, என்ன இது என்று அவள் முணுமுணுக்க சிவா அவளது புடவையை மெல்ல விலக்கி அவளது தோள்பட்டையில் தன் இதழ்களை பதித்தான். ஹே காவியா, உன் புருஷனுக்கு உன் மேல உரிமை இல்லையா? உன் வாசனை என்ன என்னவோ செய்யுதுடி. இந்த மல்லிகைப்பூ வாசமும் உன் உடம்போட சூடும் என்னை வேற ஏதோ உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது என்று அவன் அவளது கழுத்தில் முத்தங்களால் கோலமிட காவியா மெல்ல கண்களை மூடினாள். அவனது கரங்கள் அவளது இடையை சுற்றி வளைத்து இன்னும் நெருக்கமாக தன் உடலோடு அணைத்து கொண்டது. காவியாவுக்கு தன் இதய துடிப்பு காதுகளில் கேட்கும் அளவுக்கு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. சிவா, போதும் என்று அவள் சொல்ல முயல சிவா அவளது இதழ்களை தன் விரல்களால் வருடி, இன்னைக்கு எதுவும் போதாது காவியா, நம்ம 2 பேருக்கும் இடையில எந்த தடையும் இருக்கக்கூடாது. இந்த ராத்திரி விடியறதுக்குள்ள நீயும் நானும் ஒன்னா கலந்து ஒரு புதிய உயிருக்கான அஸ்திவாரத்தை போடணும் என்று சொல்லியபடியே அவளது இதழ்களோடு தன் இதழ்களை இணைத்தான். அவர்களின் நீண்டகால காதல் அந்த ஒரு முத்தத்தில் மௌனமாக பேசிக்கொண்டது. சிவா அவளை மெதுவாக கட்டிலில் சாய்க்க காவியா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அந்த நெருக்கத்தை தனதாக்கி கொண்டாள். அவனது ஒவ்வொரு ஸ்பரிசமும் அவளுக்குள் ஒரு மின்னலை பாய்ச்சியது. நீ ஏன் பொண்டாட்டிடி, உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை தீரவே தீராது என்று அவன் முணுமுணுக்க காவியா அவனது நெற்றியை தன் நெற்றியோடு சாய்த்து, எனக்கும் அப்படித்தான் சிவா, இந்த உலகத்துல எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும் என்று தன் முழு அன்பையும் அவனிடம் ஒப்படைத்தாள். அந்த அறையின் மௌனம் அவர்களின் சீரான மூச்சுக்காற்றாலும் வளையல்களின் மெல்லிய ஒளியாலும் நிரம்பியது. நில ஒளி சாட்சியாக அந்த தம்பதியர் ஒரு புதிய விடியலை நோக்கி தங்களின் காதலால் ஒன்றிணைந்தனர்.